உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய தீர்த்த உற்சவமானது இன்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது மானிப்பாய் கட்டுடை சந்தியில் இருக்கின்ற கட்டுடை இளைஞர்களால் இன்றைய தினம் மிகவும் தாகத்திலே வருகின்ற மக்களுக்காக தாக சாந்தி ஒன்று அமைக்கப்பட்டு அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் அலங்காரங்கள் பூக்கள் மற்றும் வாழை மரங்கள் மற்றும் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சர்பத்தெல்லாம் கரைச்சி கொண்டிருக்கணும் மற்றும் அந்த ஈச்சங்காயெல்லாம் கட்டி நல்ல மிக அழகாக இன்றைய தினம் வடிவமைச்சிருக்கிறார்கள். தற்போது ரிங்ஸ் மற்றும் சர்பத்துகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும். மற்றது மோர் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும். மக்கள் வந்தால் இதில் கூடுதலான தாகத்தில் இருக்கின்ற மக்கள் வந்து நீங்கள் உங்களோட தாகத்தை சாந்தி மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து கூடுதலான மக்கள் வந்து தண்ணி குடித்து கொண்டிருக்கணும் பாருங்க. மிகவும் அழகாக வர்ணனையுடன் இந்த தாகசாந்தியானது அமைக்கப்பட்டு இதில் பார்த்திங்கன்னா ஈச்சம்பழங்கள் எல்லாம் வச்சு இப்போ தற்போது ஈச்சம்பழம் சீசன். அப்போ ஈச்சம்பழம் எல்லாம் கட்டி ஓலைகள் எல்லாம் கட்டி பாருங்க உள்ளுக்கு இந்த குளிர்மையாக மற்றும் பூக்கள் எல்லாம் சோடித்து நல்ல மிக அழகாக அந்த வடிவமைச்சிருக்கிறார்கள் பாருங்கள். அந்த ஈச்சங்காயெல்லாம் தொங்க விட்டு இயற்கையுடன் எழில் கொஞ்சம் ஒரு கட்டுடை மண்ணிலே அந்த இயற்கையான பொருட்களை வச்சு மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு தற்போது மக்களுக்கான தாக சாந்தியை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது நாங்கள் சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய இன்றைய தினம் தீர்த்த உற்சவமானது மிக சிறப்பாக இடம்பெற காத்திருக்கின்றது. நாங்கள் தற்போது கட்டுடை சந்தியிலிருந்து சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சண்டிலிப்பாய் பெட்ரோல் செட் 5 தான் மதவான்னு சொல்லுவார்கள். இந்த இடத்த 5 தான் மதவு. அதனை தாண்டினா பெட்ரோல் செட் ஒன்று வருது. பெட்ரோல் செட் தாண்டினோன்னா இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிங்ஸுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இந்தியாவில் பெட்ரோல் செட்டு அவர்கள் பெட்ரோல் செட் முதலாளிமார் அவர்கள் பெட்ரோல் தண்ணீர் தாக சாந்தி மேற்கொண்டு இருக்கிறார்கள். தற்போது நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போய் கோயில் நிகழ்வுகள் அப்படியே உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன். தற்போது பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் வர்ணனையுடன் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார். தற்போது கோயிலுடைய அந்த முகப்புத்தை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயம் என்று சொல்லி போர்ட் போட்டிருக்குது. தற்போது இன்றைய தினம் பெருந்திரளான மக்கள் இன்றைய தினம் கோயிலுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். போலீஸாரும் மக்களுடைய திருடர்கள் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு நேற்றைய தினமானது திருடர்கள் மக்களுடைய நகைகளை கொள்ளையடித்தார்கள். இன்றைய தினம் போலீஸ் பாதுகாப்புடன் இன்றைய தினம் அடியவர்களும் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பாதுகாப்பு நிறைந்ததாகவும் கூடுதலாக கடைகள் எல்லாம் வந்திருக்குது பாருங்க. கச்சாங்கடைகளிலிருந்து மற்றும் சிறுவர்களுக்கான உபகரணம், அதாவது விளையாட்டு பொருட்கள், கார்கள், சும்மா அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய பொருட்களில் மற்றும் கச்சானுகள் தற்போது ஆயத்தப்படுத்தி தற்போது விற்கப் போகிறார்கள். தற்போது நீங்கள் அந்த கரம் சுண்டல்கள் விற்பனை செய்கிற ஒரு செட்டாக ஒரு பக்கமாக விட்டிருக்கிறார்கள். மற்றது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தேன் முறுக்குகள் எல்லாம் விற்பனை செய்யணும். இங்கெல்லாம் பாருங்கள், இடது பக்கத்தில் இருக்குது. தேன் முறுக்குகள் விற்பனை செய்யணும். மற்றும் பகோடா அப்படி ஒரு செட்டாக பாகமாக ஒரு இடங்கள்லையும் பிரித்து விட்டிருக்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் கடை ஒரு தொங்கலில் கிடக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் கச்சாங்கடையிலும் ஒரு பாகமாக இப்போ ஒரு இடத்துல போனால் நாங்கள் கச்சானை வாங்கலாம், ஒரு இடத்துல போனால் தேன் முறுக்குகள் வாங்கலாம், ஒரு இடத்துல போனால் ஐஸ்கிரீம் குடிக்கலாம். அப்படி பொதுவாக ஒவ்வொரு இடத்துல வந்திருக்கோம். இப்போ நாங்கள் தற்போது கோயிலுடைய முகப்பைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சண்டிலிப்பாய் அருள்மிகு நாகபூசணி அம்பாள் தேவஸ்தானம் சீரணி சண்டிலிப்பாய்னு சொல்லி அந்த கோயிலுடைய முகப்பை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற வரவேற்பு முகப்பை. தற்போது நாங்கள் உள்ளே போய் கோயிலுக்கு தற்போது பெருந்தான மக்கள் இன்றைய தினம் கோயில் தீர்த்தம் ஆடுவதற்காகவும் எம்பெருமாள் இன்றைய தினம் கேணியிலே தீர்த்தம் ஆடுகின்ற காணொளிகளை பார்க்கணும் என்று கூடுதலான மக்கள் இன்றைய தினம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்றைய நயினை நாகபூசணி அம்பாளுக்கு அடுத்தபடியாக சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்பாள் ஆலயமானது
அம்பாள் வழிபாட்டிலே மிகச் சிறந்த அன்னையாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றார். நேர்த்திக்கடன் வைப்பவர்களுக்கு அவர்கள் நினைக்கும் வரங்கள் கூடுதலாக கிடைக்கும் ஒரு ஆலயமாகவும், கூடுதலான மக்கள் நேர்த்திக்கடன் வைக்கும் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக இந்த சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்பாள் ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நைனை நாகபூசணி அம்பாள் ஆலயம் எவ்வாறு இருக்குமோ அதே வடிவமைப்பிலே இந்த கோயிலுடைய முகப்புகள் மற்றும் நந்தி மற்றும் கோயில் வடிவமைச்சிருக்கிறார்கள். அப்படி உள்ளே போனோம்னு சொன்னால் இன்றைய தினம் ஒரு 12 வயது சிறுவனுக்கு அம்பாள் காட்சி அளித்து அவருக்கு அந்த கலை மாதிரி எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். பிறந்த மக்கள் அந்த ஒரு சிறுவன் இன்றைய தினம் ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு ஆலயத்திலே ஒரு 12 வயது சிறுவன் இன்றைய தினம் கலை ஆடி அந்த அம்பாள் அவரிடத்தில் வந்து மக்களுக்கான ஒரு அருள் வாக்குகள் சொல்லி கொண்டிருக்கின்றார். தற்போது பாருங்கள் ஒரு அம்மாவும் கலை ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்படி கூடுதலான மக்கள் கூடுதலான அடியவர்களுக்கு இன்றைய தினம் அம்பாள் காட்சி கொடுத்து கூடுதலான சின்னஞ்சிறு பிள்ளைகளும் இன்றைய தினம் கலை ஆடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இன்றைய தினம் காணப்பட்டிருக்கின்றது. அப்படி கோயில் நிகழ்வுகள் மற்றும் இன்றைய தினம் கோயில் நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த தொடர்ச்சி அந்த காணொலிகளை பார்வையிடவும் பாருங்கள். நாகபூஷணி அம்பிகாயை சன்னிதானஸ்ய மகாபூர்ணாவதி விசேட வசந்தோண்டோ ஜாகதர்சனா காலேன மனசாவத்யா வேலோட
मूलालय प्रवेशनकालेन इदं पुष्पाञ्जलिं समर्पयामि